நான் லோகேஸ்வரன் உஷா நந்தினி. நான் ஒரு சாதாரணமாக நான் என்னுடைய தொழில் வந்து ஹேண்ட் ஒர்க் தான் நான் செய்து கொண்டிருந்தேன். ஹேண்ட் ஒர்க் செய்கிற காலத்தில் அந்த ஹேண்ட் ஒர்க் சம்மந்தமான பயிற்சி எடுக்க போகிற காலப்பகுதியில் அதோடு இணைந்ததாக நிறைய அந்த எக்ஸிபிஷன் அதுகளுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சபடியோ ஒருவரோட தொடர்புகள் கிடைச்சபடியோ நாங்கள் எங்களுடைய அறிவை வளர்த்து கொள்ளணுமென்ற ஒரு நோக்கத்தோடு நிறைய ஆக்கள தொடர்புகள் கிடைச்சிது. அப்படி ஒரு நான் ஹேண்ட் ஒர்க் செய்து எக்ஸிபிஷன் மூலம் விற்க போகிற இடத்துல இன்னும் எங்களோட தேவை எல்லாம் பார்க்கக்கூடியதா இன்னும் இதையும் கற்றுக்கொள்ளணும் நிறைய ஒரு ஆர்வம் எனக்கு வந்தது. அதோட நிறைய தொழில் செய்கிறார்கள், இந்த வித்தியாசமான தொழில்கள் ஒவ்வொரு தொழிலும் ஒவ்வொரு விதமாக இருந்தாலும் எல்லாம் பொருளாதாரத்தை பெருக்கக்கூடிய ஒரு நல்ல தொழிலாக இருந்தது. அப்படி போய்கொண்டிருக்கிற காலப்பகுதியில் எனக்கு கூடுதலான வருமானம் தேவைப்பட்டது. அந்த நேரத்தில் எங்களை நாங்கள் ஆகலும் வருத்தி செய்யாமல் ஈஸியாக செய்யக்கூடியது அந்த சுவடி நிறுவனத்தின் ஒரு தொடர்பும் கிடைச்சது. அந்த நேரத்தில் நாங்கள் தாவரங்கள் பற்றி நிறைய தானியங்களை பற்றி எல்லாம் அறிந்து கொண்டோம். அந்த காலப்பகுதியில் நான் நர்சரி பிளான்ட்ஸ்ன்னு சொல்கிற கண்டுகளை உற்பத்தி செய்து அதை விற்பனை செய்யக்கூடிய ஒரு அறிவு எனக்கு கிடைத்தது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் நிறைய உணவு பண்டங்கள் தயாரிக்கக்கூடிய இருந்தது. அதை நாங்கள் பொருளாதார ரீதியாக அது வருவாய் ஊட்டக்கூடிய ஒரு நிறைய சோதி செய்யக்கூடிய நான் 10 தேரா வளர்த்தனால் அந்த தேரா மூலமாக நல்ல ஒரு வருமானத்தை பெற்று வந்தேன். தேரான்ற வளர்ப்பு வந்து அதை வளர்ப்பிக்க தான் எனக்கு நிறைய விடயங்கள் தெரிய வந்தது. இந்த பிளாஸ்டிக் பொலித்தீனை தவிர மிச்சம் எந்த பொருளுமே அது சாப்பிட்டு அந்த வாழ்கிற சூழல் வந்து நல்ல சுத்தமாக இருக்கும். அதில் முட்டை வந்து நிறைஞ்ச போசாக்கு நிறைஞ்ச முட்டை அதிண்ட வாழ்கிற சூழலை பார்க்க எங்களுக்கு மனதுக்கு ஒரு மகிழ்ச்சி. எந்த ஒரு மனதில் வேதனை இருந்தாலும் வீட்டை வந்தோன்னு அந்த தாராவை பார்த்தோன்னே எங்களோட மனம் வந்து லேசாகி எங்களோட மனம் வந்து ரிலாக்ஸ் ஆகும். இது ஒரு நல்ல ஒரு வளர்ப்பு முறையும் இன்னும் எதிர்காலத்தில் எல்லாருமே இது வளர்க்க வேணும்னு நான் விருப்பப்படுறேன். நாங்கள் அந்த ஒவ்வொருத்தரோடையும் நாங்கள் ஒவ்வொரு விஷயங்களை அறிந்து கொள்வதால் நாங்கள் எங்களை மட்டும் வளர்த்துக்கொள்ளாமல் நாங்கள் ஒவ்வொரு சொசைட்டிகளில் கிளப்புகளில் இருக்கிறபடியாக இதை நாங்கள் எங்களோட இணைஞ்ச ஆட்களுக்கு மற்ற இந்த குடும்பங்களுக்கு அவைய தங்கி வாழ்கிற ஒவ்வொரு ஆட்களுக்கு மேலே சொல்லக்கூடியதாக இருக்குது. கடந்த இப்போ ஒரு 3-4 வருடங்களுக்கு முதல் சாதாரணமாக ஒரு தொழிலும் இல்லாமல் கூலி வேலைக்கு போய் கொண்டிருந்த குடும்ப தலைவிகள் நிறைய பேரை இணைச்சு நாங்கள் மொத்தம் 25 பேர் அதுக்குள்ள இருந்தவர்கள் வேலையில் நினைச்சு மீட் கிளப் என்ற ஒரு கிளப்பின் மூலமாக நாங்கள் அவர்களுக்கு சுயதொழில் பயிற்சிகளை நிறைய வழங்கியிருந்தோம். அந்த பயிற்சி மூலம் அவர்கள் ஒரு சுயமாக தொழில் செய்யக்கூடிய ஒரு வலுப்பெற்ற ஒரு பெண்களாக பொருளாதார ரீதியாகவும் மற்றது அறிவு சார்ந்த விடயங்களில் அவர்கள் நிறைய முன்னேற்றம் இருக்கிறது. தாங்களாயே சுயமாகவே குடும்பங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு பொருளாதார வளர்ச்சியை கண்டிருக்கணும். உதாரணமாக எங்களோட பயிற்சி எடுத்தாக்கல்ல அம்மாச்சி உணவகத்திலையும் பலர் வேலை செய்யணும். அதோடு சுயமாக இது சத்தமா உற்பத்தி, வடகம், வற்றல் இப்படியான பொருட்களை செய்கிறது. உணவு சம்பந்தமான பொருட்கள் மற்றது கலையார வகைகள் செய்கிறது இப்படியான இது. அது மட்டும் இல்லை, விளக்குமாறு சோப் லிக்யூட் செய்கிறார்களும் நிறைய பேர் இருக்கணும். பலதரப்பட்ட தொழில் முயற்சியாளர்கள் எங்களோட இணைந்தோடைய ஒரு நிறைய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பெண்களை உருவாக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது. அதை நினைச்சு நான் பெருமைப்படுகிறேன். என்னுடைய விருப்பம் என்னென்னு சொன்னால், இனிவார பெண்களும் வீணான பொழுதுகளை வீணாக்காமல் என் மூலம் பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடைகிறதும் மட்டுமல்லாமல் அதற்குள்ள ஒரு உதாரணமான பெண்களாக ஒரு மற்றவர்கள் பார்த்து அவர்களை ஒரு முன்னுதாரணமான பெண்களாக ஒரு சவால்களை எதிர்நோக்கக்கூடிய ஒரு சாதனை பெண்களாக